இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக எதுவும் சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ஹைதராபாத் பன்னீர் மசாலா பண்ண போறோம். ஹைதராபாதி பன்னீர் மசாலா காரசாரமா இருக்க போகுது. ஸோ பன்னீர்னாலே சூப்பர் ஃப்ளேவரோட இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியும் கூட. ஸோ அதில் ஹைதராபாடி ஸ்டைலில் மசாலா வந்து செய்ய போறீங்க. ஸோ ஹைதராபாடி பன்னீர் மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? பன்னீர், எண்ணெய், உப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, தயிர், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, இஞ்சி, பூண்டு, புதினா, ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, முந்திரி, வெண்ணெய். ஓகே, ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம? ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வெண்ணெய் போட்டு பன்னீரை வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஆன் பண்ணிடலாமா? கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பட்டர் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பட்டர் மட்டும் சேர்த்துட்டு இந்த பட்டரில் நம்ம பன்னீரை வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பன்னீரை வந்து லைட்டாக டாஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பட்டர் போட்டிருக்கிறோம். இது கொஞ்சம் உருக்கட்டும். உருகினதுக்கப்புறமா நம்ம பண்ணிடுவோம். இது பன்னீருக்கு பதிலாக நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து கிரேவி மாதிரி இருக்குமா, எப்படி இருக்கும்? ட்ரையாக இருக்குமா? ட்ரையாக இருக்காது, கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். ஸோ குட் ஃபேட் பேட் ஃபேட் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து பட்டர் அண்ட் கீ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட் ஃபேட்டில் தான் வரும். ஸோ இதெல்லாம் வேணாங்க அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. உடம்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எதுவுமே அதிகமாக எடுத்துக்கும் போது தான் அது வந்து உங்களுக்கு பேட் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுறது. இப்போ வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துடலாம். பன்னீர் எப்படி வேணால் போட்டுக்கலாம். பன்னீர் எப்படினாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக லைட்டாக தான் உப்பு, அப்புறம் மிளகாய் தூள், உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துட்டு நல்லா அடிக்கடி மிக்ஸ் பண்ணீங்கன்னா உடஞ்சிரும். அதனால கொஞ்சம் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ஸோ பன்னீர் வந்து இப்படியே பிரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக லைட்டாக கொஞ்சம் டாஸ் பண்ணிட்டோன்னா அது அவுட்டர் லேயர் கொஞ்சம் டைட்டன் ஆகிடும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து டாஸ் பண்ணுறோம். ஸோ அது கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் மசாலா பொருட்களாக சொல்லக்கூடிய கரம் மசாலாவோ மிளகாய் தூளோ இல்லை பெப்பர் தூள் ஏதாவது லைட்டாக போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கலாம். நம்ம வந்து இல்லை இதுக்கான ஒரிஜினல் ஃப்ளேவர் வேணுன்றதுனால வெறும் ஜஸ்ட் சால்ட் மட்டும் லைட்டாக போட்டு பண்ணுறோம். இதில் நம்ம அரைக்கிறதுலே பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து காரத்துக்கு அரைச்சும் ஊற்ற போகிறோம். அரைச்சி ஊற்றிடுவோம். அதனால அதில் உங்களுக்கு அந்த ஃப்ளேவரில் போயிடும். அரைக்கிறதுக்கு வந்து நம்ம என்னென்னா தயிர், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, இல்ல நீங்க அதை எடுத்து வைக்கிறீங்களோ அப்படின்னு நினைச்சேன். இல்லையா? ஓகே ஓகே. அதுதான் கையில தயிரை எடுக்க முடியாதுல்ல, தயிரை வச்சு இதுல போட முடியாதுல்ல. நான் உங்களுக்கு எடுத்து தந்துடுறேன். இது வந்து நீங்க எப்படி வேணாலும் கியூபாவோ ட்ரையாங்கிளாவோ டைமண்ட் மாதிரி எப்படி வேணா போட்டுக்கலாம், உங்களுடைய விருப்பப்படி. இப்போ நான் எடுத்து தந்துடுறேன் உங்களுக்கு. இதுல வந்து நம்ம எடுத்துடலாம். அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய் ஒரு 2லேருந்து 3 உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா 2 போதும். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சமா வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் பல்லாரி அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸ் பல்லாரி அளவு. இது கூடவே தக்காளி. இதெல்லாமே பச்சையா தான் அரைக்க போறோம், வதக்கல. ஒரு சின்ன சைஸ் தக்காளி அளவு, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, அப்புறம் இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இதையும் சேர்த்து நல்லா அரைச்சுக்கணும். இது கூட தயிர்
தயிரையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு இதோட அரைக்கும் போது முந்திரி தயிர் வந்து புளிப்பு இல்லாம தயிரா இல்ல எப்படி? புளிப்பு இல்லாத தயிர், முந்திரியும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அது சேர்க்கும் போது அரைக்கும் போது நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே. ஸோ இதோட சேர்த்து முந்திரியும் நம்ம வந்துட்டு போட்டு அரைக்க போறோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இல்ல கொத்தமல்லி இலை, முந்திரி அண்ட் கடைசியா தயிரும், புளிக்காத கெட்டி தயிரையும் இதில் சேர்த்து அரைச்சி விழுதா எடுத்துக்க போறோம். அதுதான் இதுக்கான ஒரு தனி ஃப்ளேவர் வந்து கொடுக்க போகுது. இப்போ இதை நம்ம எடுத்துடலாமா? இல்லை அப்படியே கவுத்துட்டுமா? வந்துருச்சா? என்ன கொஞ்சம் அதை வச்சிருங்க, நான் எடுத்துக்கிறேன். சட்டின்றதுனால நம்ம பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ இதை டாஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ என்ன பண்ண போறோம்? இதுக்கப்புறம் நம்ம இதே இதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டு சேர்த்துக்கலாம். எண்ணெய் விட்டு மற்ற தாளி சேர்த்துடலாம். இது பன்னீர்ன்றதுனால அப்படியே இருக்கட்டும். நம்ம இது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இதுல வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். ஒரு துண்டு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு. ஓகே. சேர்த்துட்டு கரம் மசாலா பொருட்கள் அதை வந்து தாளிசம்காக போட்டிருக்கிறோம். ஸோ அதோட சேர்த்து வச்சு நம்ம வந்து வெங்காயமும் சேர்த்து வதக்க போறோம். அவ்வளவுதான். வெங்காயம் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம மற்றது வெங்காயம் வந்து அரைக்கிறதுலயும் போட்டிருக்கிறோம், வதக்குறதுலயும் போட்டிருக்கிறோம். வதக்குறதுல கொஞ்சமா போட்டா போதும். இதை நல்லா வதக்கிக்கலாம் கலர் மாறுற அளவுக்கு. ஓகே. சரி, இப்போ வந்து நல்லா வதக்க நம்ம வந்து அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணணும். இது நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம இதுல பட்டர் போடணும்ன்றது இல்லை. இதுல பட்டர் போடணும். இல்லை, இதுல வெங்காயம் வெண்ணெய் சேர்த்தா போதும். கடைசியா ஃபைனலா கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். ஃபைனல் ஸ்டேஜ். ஃபைனல் ஸ்டேஜ். ஓகே. ஸோ இப்போ வந்து வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. அண்ட் இதோட சேர்த்து இப்போ அரைச்சதையும் ஆட் பண்ணுவோம். தக்காளி போடுவோமா இல்லை தக்காளியும் அரைக்கணுமா? தக்காளி வந்து அரைச்சதுல சேர்த்துருக்கிறதுனால நம்ம இதுல சேர்க்க வேண்டாம். ஓகே. வெறும் வெங்காயம் மட்டும்தான். ஸோ ஓகே, வெங்காயம் வந்து வதங்கிக்கிட்டு இருக்குது. இங்கே ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, முந்திரி, புதினா, கொத்தமல்லி, கெட்டியான தயிர், புளிக்காத தயிர், இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி விழுத எடுத்து அதை வந்து இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து போடும். அதுதான் கிரேவி, வேற எதுவும் கிடையாது. அதுதான் இதுக்குள்ள பேஸ் கிரேவி. அது வேற எதுவும் இதுல தனியா கிடையாது. ஓகே. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அதோட சேர்த்து முந்திரி, தயிர், கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுக்க போறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அரைச்சி விழுதா எடுத்தாச்சு. இப்போ இது என்ன பண்ண போறோம்? இது நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம சேர்த்துடலாம். அரைச்ச விழுத இதோட ஒண்ணா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். இது எல்லாமே நம்ம பச்சையா அரைச்சிருக்கனால கொஞ்சம் பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்க வச்சிடணும். கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துடலாம். நம்ம பன்னீர்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறோம். இந்த கிரேவிக்கு மட்டும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பன்னீர் சேர்க்கணும். இதுல வேற எதுவும் போட தேவையில்லையா? மசாலாக்கள் இல்ல மசாலா எதுவுமே தேவையில்லை. நம்ம ஏன்னா எல்லாமே ஃபர்ஸ்டே சேர்த்துட்டோம். இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம பன்னீர் சேர்க்கணும். ஓகே. இது வந்து எப்படி எதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம்? இது நம்ம சப்பாத்தி, ரொட்டி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கும் ஒரு வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இந்தியன் பிரெட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ஒரு புலாவ், கீ ரைஸ், இந்த மாதிரியான ரைஸ் வெரைட்டிஸ்க்கும் நீங்கள் வந்து வச்சு சாப்பிடலாம். இது வந்து உங்களுக்கு எல்லா நியூட்ரியன் வேல்யூம் இருக்குது. மின்ட் வந்து உங்களுக்கு இன்டைஜஷன், இன்ஃப்ளமேஷன் இது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஸோ அதுவும் வந்து நம்ம இருக்குது. அது இல்லாமல் கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டைஜஷன்லேருந்து எல்லாமே கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நல்லபடியான ஒரு வேல்யூ கொடுக்கக்கூடியது. ஸோ அதையும் வந்து சேர்த்துருக்குறோம். இது இல்லாமல் நம்ம வந்து தக்காளியும் போட்டிருக்கிறோம், ப்ளஸ்
தயிர் ஆனால் புளிக்காத தயிராக போட்டிருக்கோம். தக்காளி கொஞ்சம் புளிப்பு டேம்ரண்ட் அந்த ஃப்ளேவர் இருக்கக்கூடியது, டாஞ்சி ஃப்ளேவர். அதனால தயிரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புளிப்பு இல்லாமல் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு டெண்டர்னஸ் ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். டேஸ்ட் வைஸும் சரி, நீங்கள் இதில் பன்னீர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டெக்ஸ்டரும் அப்படியே இருக்கும். இது இல்லாமல் நம்ம வந்து பட்டர் ஃப்ளேவர் எப்படி இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். ஃபைனலாக வேறு போட போகிறோம். ஸோ உங்களுக்கு ஃப்ளேவர் வைஸும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். என்ன பச்சை மிளகான்றதுனால ரொம்ப காரமாக இருக்குமோ அப்படின்னு யோசிப்பீங்க. உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாவை ஏற்றிக்கலாம், குறைச்சிக்கலாம். கம்மி பண்ணி ஒரு 2 பச்சை மிளகா. சில பச்சை மிளகா வந்து பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் சின்னதா தெரியும், ஆனா காரமா சிலது பெருசா இருக்கும் ஆனா காரம் இருக்காது. அந்த பச்சை மிளகாவை பார்த்துட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அது பண்ணிக்கலாம். இது வந்து லுக் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹரியாலி சிக்கன் இல்லைன்னா ஹரியாலி பன்னீர் அந்த ஃப்ளேவர் சொல்றேன். அந்த கிரீனரி இதுக்காக ஹரியாலின்னும் போது உங்களுக்கு மின்ட் மட்டுமே வச்சு செய்யக்கூடியதா இருக்கும். ஸோ அந்த இதுல இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஹைதராபாடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் வந்து நீங்கள் போயிட்டு ஏதாவது வேறு ஏதாவது நார்த் இந்தியாவுக்கு போனீங்கனாலே ஹைதராபாத் பிரியாணினாலே ஒரு க்ரீன் கலரில் தான் கொடுப்பாங்க. அது மாதிரி நம்ம ஒரு க்ரீன் ரெசிபீஸாக செய்யும்போது இது மாதிரி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இதில் வந்து உங்களுக்கு சீக்கிரம் பச்சை வாசனை வேண்டாம் எனக்கு அப்படின்னா நீங்கள் அதே கொஞ்சம் வதக்கிட்டு கூட போட்டுக்கலாம். ஓகே, ஆனால் இதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். ஆனால் இது அப்படியே அரைக்கிறது தான் ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே அரைக்கிறது தான் நல்லா இருக்கும். இல்லை எனக்கு உடனே செய்யணும் அப்படின்றவங்க கொஞ்சம் வதக்கிட்டு கூட செஞ்சுக்கலாம். உங்களுக்கு டைம் கன்சப்ஷன் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா அரைச்சிட்டு வதக்கிறதுக்காக கொதிக்க விடுறீங்க அந்த பச்சை வாசனை பொறுத்துக்கு. இல்லைன்னா வதக்கிட்டு அந்த டைம் அதில் போயிட்டு போது அரைச்சி விழுதா போட போறீங்க. ஸோ டைம் வைஸ் எதுலேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரெண்டும் ஒரே டைம் தான் எடுக்கும். இதில் வந்து பன்னீர் இல்லாமல் நீங்கள் இஃப் இன் கேஸ் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன இது போடணுமோ அது போட்டுக்கலாம். இல்லை வெஜ்லேயே வந்து ஈவன் நீங்கள் சோயா கூட போடலாம். சோயா போடலாம், பீஸ் போடலாம், காலிஃப்ளவர் போடலாம். உங்களுக்கு அந்த பன்னீர் டெக்ஸ்டர்லேயே உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னும் போது உங்களுக்கு நீங்கள் காலிஃப்ளவர் கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா வெந்துட்டு அந்த மாதிரி இருக்க டைமில் போடலாம். அது பட்டாணின்றது நார்மல் ஒரு குழம்பு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரியே டெக்ஸ்டரில் வேணும்னா பன்னீர் சோயா வந்து கொஞ்சம் நல்லா சுடு தண்ணியில் நல்லா அதை சோக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது பண்ணி இதில் வந்து மிக்ஸ் பண்ணலாம். இது இல்லாமல் மஷ்ரூமும் வந்துட்டு எஸ் இதில் போட்டு பண்ணலாம். நீங்கள் காலிஃப்ளவர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். இதே இதில் வந்து காலிஃப்ளவரும் நீங்கள் பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். எதுவுமே இல்லை எனக்கு அப்படின்னா உருளைக்கிழங்கே செய்யலாம். கொஞ்சம் பெரிய பெரிய கியூபா கட் பண்ணி உருளைக்கிழங்கு இதில் போட்டு இது நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது இல்லைன்னா இந்த மசாலாலேயே வேக வைக்க முடியுமா? இல்லை, அது வேகாது. நீங்கள் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் ஒன்றா சேர்க்கறது கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக வேக வைக்காம ஒரு முக்கால்வாசி வேக வச்சுட்டு அப்புறமா இதில் போட்டிங்கன்னா உடையாம கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ஃபுல்லாக வேக வச்சுட்டு எடுத்து போட்டிங்கன்னா மசிச்சுட்டு குழஞ்சிரும். இது உருளைக்கிழங்கு மசாலா வந்து சப்பாத்திக்கு இல்லை ட்ரையா இருக்கலாம் போய் அந்த மாதிரி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி. புதினா ஸ்மெல், கொத்தமல்லி ஸ்மெல் அப்படியே வருது. நல்லா கொதிக்கி இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துடலாம் பன்னீரை. இது வந்து கொஞ்சம் நேரம் ஆக கட்டியாக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம முந்திரி தயிரெல்லாம் சேர்த்துருக்கிறது வந்து கொஞ்சம் கட்டியா. ஓகே, ரொம்ப தண்ணியும் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இருந்தாமல் சரியா இருக்கும். இப்படி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைண்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட். ஸோ உங்களுக்கு முந்திரி வந்து நல்லா திக்னஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எவ்வளோ முந்திரி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. முந்திரி இல்லாமல் வேற என்ன இதில் டைட்டன் பண்ணுறதுக்கு போட்டிருக்கணும்? எதுவும் இல்லைல்ல? இல்லை இல்லை. ஓகே, நல்லா அப்படியே கொதி வருது. அந்த வாசனையும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த பச்சை வாசனை போயிடுச்சா அப்படின்றது வாசனையிலே தெரிஞ்சிடும். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பன்னீர் லைட்டாக வெண்ணெயில் போட்டு நீங்கள் டாஸ் பண்ணி எடுத்து வச்ச பன்னீரை இப்போ நீங்கள் வந்து ஆட் பண்ணிடலாம். பன்னீரை சேர்த்துட்டு ரொம்ப கலந்து விடாதீங்க, லைட்டாக கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த பன்னீர் இல்லக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் அப்படியே ஃபுல்லாக நல்லா இறங்கணும். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லியும் பட்டரும் சேர்த்து ஆட் பண்ணி இறக்கணும். கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
ஒட்டாம மட்டும் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் டைம் சட்டின்றதுனால அடி பிடிக்குமா அப்படின்னு. கொஞ்சம் கட்டியாவும் ஆகும், அடி பிடிக்கவும் செய்யும். அதனால கொஞ்சம் பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா தண்ணியா தெரிஞ்சது, இப்ப எப்படி கொஞ்சம் கெட்டியா இருக்கு பாத்தீங்களா? இன்னும் உங்களுக்கு அப்படியே இருக வச்சு கூட நீங்க வந்துட்டு சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சாலே அதுல இறுகிரும் தானாவே. இதுல பீஸும் செய்யலாம். பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்து பண்ணலாம். அண்ட் அது இல்லாம நீங்க வந்து லைட்டா டாஸ் பண்ணதுக்கு பதில் நல்லாவே ரோஸ்ட் பண்ண மாதிரி பன்னீரை வந்துட்டு நாலா பக்கமும் நல்லா இந்த கலரே சேஞ்ச் ஆகி நல்லா உங்களுக்கு எப்படி சொல்லி பொரிச்சு எடுத்த மாதிரியே கூட எடுத்து நீங்க போடலாம். அதுவும் இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பீஸா இருக்கிற மாதிரி அப்படி இருக்கு, கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால இதுவே குட்டி குட்டியா போட்டோம் அப்படியும் பண்றதா இருந்தா இது ஆனா பெருசா போட்டா இன்னும் நல்லா இருக்கும். அது நல்லா பெருசா போட்டிருக்கோம். நீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா குட்டியா கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ டயட்ல இருக்கிற நான் அப்படின்னும் போது இதை நீங்க வெறுமனே கூட சாப்பிடலாம். தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கு தேவையானது, அமின் ஃபிளீஸ் அதெல்லாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மசாலாவோட போட்டு வெறும் பன்னீர் மட்டும் அதோட சேர்த்து வச்சுக்கணும் சாப்பிடலாம். பன்னீர் அவ்வளோ கால்சியம் ஹையஸ்ட் இதுவில் இருக்கக்கூடியது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து அது நல்ல மசாலாவோட கொஞ்சம் இருக்கிறதுக்கு டைம் கொடுத்துருவோம். ஆஃப் பண்ணிடலாமா? அவ்வளோதானா? வேறு எதுவும் இல்லையா? கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இறக்கிட்டு போட்டுக்கலாம். ஒரு பிளேட்ல மாத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடலாம். அப்படியே எடுக்கிறீங்களா இல்லை அப்படியே எடுத்து தூக்கிட்டுமா? தூக்கிடுங்க. ஓகேவா? இப்போ இதுல வந்து ஃபைனலா கொஞ்சம் கொத்தமல்லி இலை, பட்டர். பட்டர் வந்து அந்த சூடுலயே கொஞ்சம் இலகிரும். சேர்த்துட்டா போதும். ஓகே, ஸோ நம்மளுடைய ஹைதராபாடி பன்னீர் மசாலா வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதை எடுத்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லிடுங்க. வானொலி நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் அதோட ஒன்றா சேர்த்து நல்லா லைட்டாக வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதே வானொலியில் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது கொஞ்சமாக தயிர், கொத்தமல்லி இலை, புதினா இலை, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய விழுதையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு சேர்த்து கொதிக்க வச்சிருங்க. இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா வதக்கி வச்சிருக்கிற பன்னீரையும் இதோட ஒன்றா சேர்த்துட்டு பட்டரும் கொத்தமல்லி இலையும் சேர்த்து இறக்குனீங்கன்னா நம்ம ஹைதராபாத் பன்னீர் மசாலா தயார்.